மீண்டும் வாங்க நிலத்தை வாங்கியவர்களை துன்புறுத்தும் அக்பர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது என்றாலும் 2 ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். நிலத்தை வாங்கியவருக்கே இந்த நிலைமை. வயதானவர்களை கொடுமைப்படுத்தும் அக்பர். ஷாநவாஸ் என்பவர் திரு அக்பர் அவர்களிடமிருந்து சர்வே நம்பர் 4/1 பட்டா நம்பர் 1141 ஆலாபுரம் கொலிமேகானூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள நிலத்தை சட்டப்படி 13/12/2024 பதிவு எண் 5862/2024 மூலம் 26 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளோம். நிலத்தை வாங்கிய பின் ஆரம்பத்தில் சில மாதங்கள் அக்பர் அமைதியாக இருந்தார். ஆனால் கடைசி 6 மாதங்களாக அவர் நிலத்தை எங்களிடமிருந்து பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல், வன்முறை, சட்டவிரோத செயல்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு நிலத்தை பறிக்க முயற்சி செய்து வருகின்றனர். அக்பர் மற்றும் அவரது குடும்பத்தினர்களும் அவர்களுடைய உறவினர்களும் ஒன்று சேர்ந்து மண்வெட்டியாலும் அருவாளை கொண்டும் தாக்க வருகின்றனர். பாதை மறியல் மற்றும் நாங்கள் அமைத்த கதவை கட்டாயமாக பூட்டி முள்ளுக்காடு கம்பி போன்றவற்றால் நாங்கள் செல்லும் வழியை முற்றிலும் தடுத்துள்ளார். இதனால் என் பெற்றோர் 3 மாதங்கள் வெளியே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது என் அப்பா அம்மாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது. நிலத்தை விற்ற அக்பர், என் நிலத்துக்கு வந்தீங்கன்னா உங்க காலை வெட்டுவேன் என்று வயதானவர்களை அடிக்க செல்கிறார் அக்பர். நாங்கள் உதவி கேட்க யாரிடம் சென்றாலும் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் யாரும் வரக்கூடாது என்று கூறி அவர்களையும் மிரட்டுகிறார். இதன் காரணமாக யாரும் எங்களுக்கு உதவ முன்வர முடியாத நிலை. வீட்டில் உள்ள நாய்களுக்கும் கூட விஷம் வைத்து கொன்றுவிட்டனர். என் அப்பா அம்மாவை பார்க்க மருத்துவர் வந்தாலும் அவர்களையும் மிரட்டி அனுப்பி வைத்து விடுகின்றனர். உடல்நலக் குறைவால் மிகவும் மோசமான நிலையில் என்னுடைய தந்தையும் தாயும் உள்ளனர். ஆனால் நாங்கள் வாங்கிய நிலத்திற்கு எவரும் வரக்கூடாது என்றும் மீறி வந்தால் அவர்களையும் வெட்டுவேன் என்றும் அக்பர் என்பவர் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். தினசரி அக்பரும் அவரது குடும்பத்தினரும் நாங்கள் வாங்கிய நிலத்தில் தினமும் சட்டவிரோதமாக நுழைந்து அச்சுறுத்தல் மற்றும் கடும் வார்த்தைகளால் தாக்கி வருகின்றனர். நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் பயனில்லை. மீண்டும் புகாரை கொடுத்தாலும் உங்கள் புகார் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எங்களை துரத்தி விடுகின்றனர். என் பெற்றோரின் உயிர் பாதுகாப்பு இல்லை எனவும் எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை எனவும் எங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் சொத்து உரிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அக்பர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் என் பெற்றோரை காப்பாற்றி தர வேண்டும் என்றும் நாங்கள் வாங்கிய நிலத்தை எங்களிடமே மீட்டுத் தர வேண்டும் எனவும் என் பெற்றோர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அக்பரும் அக்பர் குடும்பத்தினரும் அவரை சார்ந்தவரும் தான் காரணம் எனவும் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அக்பர் என்பவர் பூட்டி வைத்திருக்கும் கேட்டை திறந்து என் பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். படுங்கம்மா ஒன்றும் பிரச்சனை படுங்க. நான் லைட் போடுறேன். படுக்கல இருக்கிறாங்க. போட்டு வச்சுக்கிற கேட்டு அவங்க வந்து பூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரொம்ப இது பண்ணுறாங்கம்மா. ரொம்ப கஷ்டம் பாருங்க. டாக்டர் வந்தாங்க, வெட்டினரி டாக்டர் ஏதோ நாய்க்கு யாரும் மருந்து வச்சுட்டாங்க. கண்ணுக்குட்டிக்கு இது ஊசி போடணும். அப்போ கூட அந்த டாக்டர் வரமானான்னு சொல்லி முடிக்க விட்டாங்க. யார் முடிக்க விடுறதுப்பா? அந்த தோட்டக்காரங்க, அது வித்தானே அந்த நிலத்துக்காரங்க. பேரு அது அக்பர். ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த பக்கம் கால் வச்சா நான் வெட்டுறேன் அப்படின்னு அது வேற. ராத்திரிலாம் காவல் இருக்கிறோம். நாங்கள் தாப்பால் போட்டுட்டு நாங்கள் ஒன்றும் பிடிக்கிறதுக்கு இல்லைம்மா. தாப்பால் போட்டுட்டு விட்டு இருக்கிறோம். யார் வந்தாலும் எங்கள் ஆளுங்க வந்தால் கூட நாங்கள் தெரிகிறது இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் பாப்பா மட்டும் வருவா, ஏதோ காப்பி கீப்பி வச்சு கொடுத்துட்டு போவா.
அவ்வளோதாம்மா. வேற ஒன்றும் இல்லை. தடம் பாருங்க, இந்த பக்கம் போட்டு பாருங்க. எல்லாம் கல்லெல்லாம் போட்டுருந்தோம், எல்லாம் போட்டு அந்த கதவு இரும்பு கதவை போட்டதே நாங்கள் தான் வாங்கி போட்டோம். அது அவன் வந்து பூட்டு போட்டுக்கிட்டு இரும்பு கதவு போடுற வரையும் எந்த பிரச்சனையும் பண்ணலையா அந்த ஆளு? இல்லை 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 அதெல்லாம் செய்யல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பட்டாவில் தடம் மெதுவா பொறுமையா பேசுங்க. பட்டாவில் தடம் இருந்தா எடுத்துக்கோ. அந்த வித்து தோட்டத்தில் இருந்தாக்கே அதையும் எடுத்துக்கோ. அது இல்லாத எப்படி தடம் ஓட்டுறது? புண்ணு வந்துச்சு, அது கொண்டு டெஸ்ட் பண்றதுக்கு முடியல. அது நானே பண்றது தானம் உடஞ்சி அசிங்களா வருது. அது மருந்து போட்டு கட்டினாங்க. அது அது அந்த மருந்து ஆயிடுச்சு. அந்த இது கூட அந்த இடம் வழிங்க இல்லையே. அது வந்து முதல்ல அவங்க வந்து அந்த பூட்டை உடச்சி எங்களுக்கு வழி பண்ணணும். நான் நல்லா இருந்திருந்தாக்க எனக்கு தடம் 15 நாள் 1 மாசமா எனக்கு தடம் ரொம்ப உள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமாம், கலெக்டர்கிட்டையும் போய் விண்ணப்பம் கொடுக்கலான்னு இருந்தேன். இப்போ மண்டே பென்ஷனில் அதுவும் கொடுக்க முடியல. எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த ஆற்றுல எவ்வளோ தடுத்து வருது பார்த்தீங்களா? நான் எப்படி போகிறது? இது எப்படி எப்படின்னு போடுறது? இந்த வண்டியை நான் கூட அந்த கேட்டு வரைக்கும் போடுவோம், தள்ளின்னு போடுவோம். இந்த கட்டியில் அது வரைக்கும் எடுத்துன்னு போடுவோம். ஆமாம், அது வந்து சொல்லுங்க. அதான் கொஞ்சம் செய்ய தோணும். ரொம்ப கஷ்டம். ஆமாம், 2 மாத்திரை இல்லை. பெங்களூர் போய் வாங்கிட்டு வரணும், செக் பண்ணணும். அது கூட நான் முடியல. என்ன பண்ணுறது? எந்த பக்கமும் போக முடியல. நான் ஒன்று பாரு, எல்லா மாத்திரைலாம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது போய் செக்அப் பண்ணிவிட்டு ஆமாம் பெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் ஃபுல் ஆப்ரேஷன் எனக்கு பண்ணாங்கம்மா. இதயத்துடைய ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சாங்க. என்னால் முடியலம்மா. புள்ளியெல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ ரொம்ப அவசரம் இருக்கணுமா? நானே எங்கள் வீட்டில் எங்களை விட்டாங்க, வழி விட்டா கூட நாங்கள் போயிட்டு வந்தாலும் புரிய எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. எங்கள் புள்ளிங்க வாங்கினதில்ல நாங்கள் நடக்கக்கூடாதுன்றாங்க. அது எப்படி என்ன நியாயம்? அது என்னவா நியாயம்? சொல்லுங்க நீங்களே. நியாயம் வந்தா நீங்களே சொல்லுங்க. பட்டாரம் இருக்குதா, சிட்டாரம் இருக்குதா, தடை இருக்குதா எடுத்துவோம். நாங்கள் வாடான்னு சொல்றது இல்லை. இந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு தடை கொடுத்தாகணும். 12 அடி கொடுக்கணும், 6 அடி கொடுக்கணும், 5 அடி கொடுக்கணும். நாங்கள் ஒன்றுமே சொல்லலாமா? பாருங்க, எங்கள் கல்கட்டமெல்லாம் எங்கள் தோட்டத்து கல்கட்டமெல்லாம் அடிச்சுட்டாங்க, ரோடு போட்டாங்க. அதுவும் எடுத்துட்டு போங்க. முடியலம்மா. பாருமா, எழுதிச்சு குழந்தை ஜூஸ் போட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க. நான் கலெக்டர்கிட்டே போய் சொல்லலான்னுக்கிறேன். நான் வந்து நம்ம ஓய்வு பெற்ற சங்கத்தில் நம்பர். நாங்கள் 2 பேரும் நம்பர். நாங்கள் மாணிக்கம் தலைவர் மாணிக்கம். அவர் தான் இன்னும் மெடிக்கல் பில்லு தண்ணி கொடுமா அவருக்கு. பொறுமையா இங்கே சுடு தண்ணி இருக்கு. இந்த மாதிரி முடியலம்மா. ரொம்ப சோதனை கொடுக்குறாங்க. இந்த வழி அவங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டோம். நாங்கள் போகிறதில்ல. அந்த நீங்கள் ஆலமரத்துலேருந்து வந்தீங்களா அந்த வழி அந்த வழி வந்துருந்தீங்களா பரவாயில்ல. அந்த வழி வந்துருந்தீங்களா அந்த வழியில் சும்மா அவங்க தான் போகிறாங்க வர்றாங்க. நாங்கள் போகல. பாக்கு மரமெல்லாம் போட்டு அட்டமாக கட்டி வச்சுக்கிறாங்க. படுத்துட்டு போங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு கூட்டின்னு போய் அவர் காமி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா. எனக்கு கேட்டு தான் இருக்கும். நீ என்னமோ படிக்கும். நான் இப்போ ஆற்றுல தண்ணிக்குது போல. நான் அந்த ஆற்றுலேருந்து அது வரைக்கும் நானே பழைய காலத்தில் நானே ரோடு போட்டு விட்டேன். 10 பேர் போட்டு நான் தான் விட்டு விட்டேன். யார்கிட்டையும் நான் காசு வாங்கல. அர்த்தாச்சுங்களா? இப்போ தான் எல்லாத்துக்கும் சேர்த்து 4 பேர் சேர்ந்து போடலாம் அப்படின்னங்காட்டி தான் போட்டுச்சு. ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 6 தண்ணி போனதெல்லாம் நான் தான் அப்புறம் செலவு பண்ணேன். அப்புறம் வசதி இருந்தால் செஞ்சேன். இப்போல்லாம் முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்கு எனக்கு வழி வேணும். அவன் என்னமோ பண்ணின்னு போட்டும். வழி விட்டுடு, நீ என்னமோ பண்ணு. ஆமாம், எனக்கு வழி வந்தது வேணும். கால் வெட்டுற கையை வெட்டுறான்டாமா யாருக்குமே. வர கூலி ஆளுங்க சேர்ந்து வரமானான்றான். என் ஆளுக்காரன் போனால் அவன் போய் அங்கே கால் வைக்கூடாது, கால் வெட்டிடு வேண்டாம் அப்படின்றான். என்ன ஒரே நோதை. எனக்கு எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல. பாருங்க, இந்த வெட்டினரி டாக்டர் வந்துட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு போவோம். 4-5 நாய்க்கு நெருப்பு வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க. பெங்களூர்லேருந்து கொடுத்தாங்க 50,000 ரூபாய். அந்த நாய் வச்சு சாகடிச்சிட்டாங்க. யார் சொன்னாலும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை நான் உள்ளே போகிறது இல்லையே. காரணம் ஊட்டி 7 மணிக்கு கதவு சாதிட்டேன். அது பக்கமே போதும். என்ன நடந்தாலும் நடந்துட்டு விட்டு என் பையன் அப்படி தான் சொல்லிட்டேன்.
என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வராது அப்படின்ட்டாமா. இன்னைக்கு தான் இப்படியே சுற்றிட்டு இருக்கிறாமா. ஆமாம், அங்கேயே சேர் போட்டு உட்காந்துக்கிறான். அந்த சேரை எடுத்துட்டு போ அங்கேயே. அந்த சேரை எடுக்க அவன் உட்காந்துக்கிற இடம். நான் போயிடுவேன்ட்டு நான் எல்லாத்துக்கும் போனேன். எனக்கு நடக்க முடியறதில்ல. இந்த வண்டியில தான் போகிறது. இதை கூட்டின்னு போகணும், அதுவும் முடியறதில்ல. எதுவும் நீங்க வெளியே போக கூடாதுன்னு சேர் போட்டு காவல் காத்துனுங்கிறாங்களா? அந்த வழியா போக கூடாதான். நாங்க வாங்கினதுல வெளியே போக கூடாதுன்றான். நாம வாங்கினதில்ல, எங்க பிள்ளைங்க வாங்கினதுல எனக்கு தடம் இல்லையா அப்படின்னு சொல்றாமா. அவதான் ஒரு நியாயமா சொல்லுங்க. ஊர்லயே நியாயத்துக்காரங்கள சொல்லுங்க. எல்லாம் சுத்தி வட்டார இருக்கிறவங்களும் அவங்களே பேசுவாங்க. வேற யாரும் பேசக்கூடாது. ஆமா, சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க அவங்களே மாமன் மச்சான் அக்கா தங்கச்சி அவங்களே தான். அதுதான் பாருங்க. நீங்க ஏதோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான்.